தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தாவீதுடைய விசுவாசம், நம்பிக்கை என்னன்னா, கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பார்சத்திலே இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. புரியுதா? இந்த நம்பிக்கை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வரணுங்க. ஏன்னா அவர் தான் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பர்வதம் போல இருக்கிறவர். அவரை எந்த சக்தியும் அசைக்க முடியாது. ஆமா சொல்லுங்களேன். ஏன்னா அவர்தான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோம் ஆகிய ராஜாதி ராஜா இயேசு. கைத்தடி அவரை மகிமைப்படுத்துங்க. அவரை முன்பாக வைக்கிற பிள்ளைகள், அவரை கனப்படுத்துகிற பிள்ளைகள், அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பிள்ளைகள் இல்லையா, அவரையே தஞ்சமாய் கொண்ட பிள்ளைகளை தேவன் அசைப்பது இல்லை என்ற வார்த்தை தான் நான் காலையில் சொன்னேன். ஆபிரகாம் ஆண்டவரை முன்பாக வைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறேன். அப்பொழுது அந்த புருஷர் அவ்விடமிட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ தேவனுக்கு முன்பாக கொண்டிருந்தார். அதனாலதான் பாருங்க, ஆபிரகாமுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை, அவனுடைய உடன்படிக்கை இல்லையா, அவனுடைய ஒரு காரியம் கூட அசைக்கப்படவே இல்லை. பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியும் 25 ஆண்டு காலம் அவன் பொறுமையோடு காத்திருப்பதன் நோக்கமே அவனுடைய விசுவாசம் அசைக்கப்படல, அவன் நம்பிக்கை அசைக்கப்படல. ஏன்? கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறவன். ஆமா சொல்லுங்க, தேவன் அவனை அசைய விடவே இல்லை. பாருங்க, ஆமென். அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் அவரை முன்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் அவரை முன்னாடி வச்சிருங்க. பைபிள் அதான் சொல்லுது, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம அநேக சமயம் அவரை முன்னாடி வைக்கிறதுக்கு பதிலா அவரை கொண்டு போய் பின்னாடி உட்கார வச்சிருப்போம். சில வீடுகளை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு முக்கியத்துவமே இருக்காது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும். அவனுடைய மனைவி வீட்டு ஓரத்தில் கனி கொடுக்கிற திராட்சை கொடி போல் இருப்பார். அவனுடைய பிள்ளைகள் பங்கே சுற்றிலும். நீ நிறைய குடும்பம் ஏன் ஆடி போயிருக்கு? இதான் காரணம். அவரை மதிக்கதே கிடையாது. என்னப்பா கிறிஸ்தவ புள்ள எப்படி? அதெல்லாம் இருக்குப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளை முதல்ல வெட்டி கட் பண்ணு. நல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிளை வச்சு கூட இல்லையா, உன்னை தவறான வழி நடத்துற துன்மார்க்கனை கூட வைக்காது. உனக்கு நல்ல காரியம் சொல்லிக் கொடு, பக்தி விருத்திக்கான காரியம் சொல்லிக் கொடுக்கிற நல்ல நண்பர்களை கூட வச்சு. ஆனாப்பா அங்க தெய்வம் வருவார். தெய்வம் அங்க வருவார், வரமாட்டாரா? வருவார், வரமாட்டாரா? ஆமா, உன் கூட கடைசி வரைக்கும் அவர் இருக்கணும். அப்போ நீ எப்போது என்ன பண்ணணும்? அவரை முன்னாடி வைக்கணும். சொல்லணும், பா அந்த மண்டபத்துக்கு போனோம்ப்பா இல்லையா, நல்ல இனிமையான நல்ல பாட்டெல்லாம் கேட்டு வந்தப்பா, பழைய பழைய பாட்டெல்லாம் பாடினாங்கப்பா, ரைட்டு. அப்ப நீ கடவுளை கனப்படுத்தன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க.
ஆமா, எங்க தலை எப்ப மறையும் பாப்பான், டக்குன்னு ஆரம்பிச்சிருவான். வீட்டுல கூட நாங்க பாஸ்ட் வர்றோன்னே இல்லையா, தேனி மயிலும் இயேசுவின் நாம், பாஸ்ட் கார் வந்து பார்த்தோன்னே டக்குனு பாட்டை மாத்திடுவாங்க. அது முன்ன என்ன பாட்டு பாடணும்னு தெரியல, பாஸ்ட் கார் வந்து சொன்னே தேனி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பாஸ்ட் கால் இல்லையா. அதனால உங்க திருத்தான எல்லா ஆண்டும் தெரியும், மாத்திக்கோ. அவரை முன்னாடி வை. ஏன் நீங்க சில பேர் வாழ்க்கையில அசைஞ்சு போய் கிடக்கு பாருங்க, விசுவாசம் இல்ல, ஜபம் இல்ல, குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, நிம்மதி இல்ல. காரணம் தெரியுமா? கர்த்தரை வைக்க வேண்டிய இடத்துல வேற யாரையும் கொண்டு போய் நம்ம இஷ்டம். எல்லா சூழ்நிலும் தெய்வத்தை முன்னாடி வைங்க. அதை பத்தி தான் பேசுவார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். கைத்தட்டுங்க பார்க்கலாம். இது ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இதனுடைய பேக்ரவுண்ட் நான் சொல்றேன். பார்வோன் ராஜா ஒரு சட்டத்தை ஏற்றுகிறான். என்னன்னா, இந்த எகிப்தில பிறக்கிற பெண் பிள்ளையா இருந்தால் காப்பாற்றி விடுங்கள், ஆண் பிள்ளையா இருந்தால் கள்ளிப்பால் ஊத்தி கொண்டு. ராஜாவின் சட்டம். ஆனா இவங்க இந்த மருத்துவம் யாரு? கவர்மெண்ட் ஸ்டாஃப். ஆனா ராஜாவுக்கு பயப்படுவதை விட தெய்வத்துக்கு பயந்தார்களாம். அதான் அவர் முன்னாடி வைக்கிறாங்க. ராஜாவுக்கு பயந்து ராஜாவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக இல்லையா, கண்ணுக்கு தெரியாத ஒரு தெய்வத்தை நம்பி அவருக்கு பயந்து இல்லையா அந்த கட்டளையை நிறைவேற்றல. இது தெரிஞ்சு ராஜா கேட்கிறான், என்ன நீங்க தப்பு ஐயா, எபிரேயஸ்திரீங்க ரொம்ப பலசாலிங்க ஐயா, மருத்துவச்சி நாங்க போறது மாதிரி என்ன பண்ணுது, குழந்தை பிறந்துருது. ஆண்டவர் அந்த குடும்பங்களை தலைக்கும்படி செஞ்சார். கைத்தட்டுக்கு பார்க்கலாம். உன் குடும்பம் ஏன் இன்னும் தலைக்கல? ஏன் உனக்கு நல்ல தேவ ஆசீர்வாதம் வரல? பைபிள் சொல்றது, கர்த்தரை தங்கள் தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் சொன்னார் இல்லையா? ஏன் பாக்கியம் வரல? ஏன் உன் குடும்பம் ஒன்றும் தலைக்கல? ஏன் விருத்தி அடையல? எங்கேயோ மிஸ்டேக் ஆகுது பாருங்க. புரிஞ்சுட்டா? வசனம் தான் சொல்றது, தலைக்கு முடி செஞ்ச என்ன அர்த்தம்? இப்போ அந்த நம்ம சர்ச்சுக்கு பின்னாடி செடியெல்லாம் வச்சிருக்கிறோம். எல்லா செடியும் தலைத்து ஓங்கி வருது. ஏன்? அதுக்கு வேண்டிய தண்ணீர், அதுக்கு வேண்டிய ஆகாரம் எல்லாம் போட்டு தலைச்சு வளருது. இல்லையா? உனக்கு ஆர்டர் பண்றது ஊற்று தண்ணீர், ஜீவ நதி இல்லையா, மண்ணா எல்லாமே கொடுக்கிறாரு. ஏன் இன்னும் உன் குடும்பம் தலைக்கல? ஏன் உன் குடும்பம் ஆசீர்வாதம் வரல? ஏன் உன் தொழில் இன்னும் விருத்தி அடையல? இல்லையா? புரியுதா? என்னைக்கே நீ யோசித்தியா? தலைக்கணும். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தால் அவன் வர வர விருத்தி அடைந்தாங்க. உன் கூட கர்த்தர் இருக்காரா இல்லையா? எதுவுமே இருக்கான்னு சொல்றீங்க. நான் இல்லைன்றேன். உன் கூட கர்த்தர் இல்ல. எப்படி பார்த்து சொல்றீங்க? தலைக்கலையே. ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல வருது, சீயோன் குமாரத்தி குச்சி மாதிரி இருக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல சீயோன் குமாரத்தி தோட்டத்தில் உள்ள குச்சி மாதிரி இருக்கலாம். 1:8 ஏசாயா 1:8 பாருங்க. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சி போலவும். நம்ம எப்படி இருக்கோம்? இப்போ
ஆனா எப்படி இருக்கணும்னு மல்கியா 4:2 சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்துகிறவங்க ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கணும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்வீர்கள். சீயோன் குமாரத்தி எப்படிதான் இருக்கணும் இந்த உலகத்துல? கொழுத்த கன்று. 10 வயசா இருந்தா 100 கிலோ இருக்கணும். உன் பிள்ளைக்கு 10 வயசுனா அவன் எத்தனை கிலோ இருக்கணும்? ஆமா, நல்ல பொழுக்கு இருக்கணும். ஆனா ஒரு பிளஸிங் என்னன்னா, என் நாமத்துக்கு பயந்துக்கு மேல நீதியின் சூரியன் உதிக்கும், உன் செட்டையின் கீழே ஆரோக்கியம் தங்கும், நீ வெளியே புறப்பட்டு போய் கன்றுகளை. எப்படி இருக்கும் தேவனுடைய பிள்ளைங்க? ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கு? குச்சி மாதிரி. சீயோன் குமாரத்தி ஏன் குச்சி மாதிரி இருக்கிறான்? இது உன்னுடைய ஆவிக்குரிய சிந்திக்கணும். நீங்க உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கொளுத்த கன்றை போல இருக்கணும். ஆனா உன் வாழ்க்கை இப்படி இருக்கு, எங்கேயோ மிஸ்டேக் ஆகுது. நீ யாரையோ வைக்க வேண்டிய இடத்துல வைக்கல. ராஜா சட்டம் போடட்டும் இல்லையா, மந்திரி சட்டம் போடட்டும் இல்லையா, யாரோனா சட்டம் போடட்டும், தானியேல் பலகை நீ திறந்திருக்க இல்லையா, எப்போதும் செய்து கொண்டு வந்தபடியே 3 வேளையும் ஜெபம் பண்ணாயா, சட்டம் அவனை ஒண்ணும் பண்ணல. ஆமேன். கொண்டு போய் சிங்க கேபில போட்டாங்க இல்லையா, சிங்கம் அவனை சேதப்படுத்தவில்லை. நல்லா கைத்தட்ட அவனை மயப்படுத்து. நீ ஆண்டவரை முன்பாக வச்சினா சிங்கம் உன்னை சேதப்படுத்த முடியாது, நெருப்பு உன்னை சேதப்படுத்த முடியாது, வெள்ளம் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஆமா சொல்லுங்க, வறுமை, தரித்திரம், சாபம், வியாதி உன்னை சேதப்படுத்தவே முடியாது. ஏன்? நீ எப்போதும் அவரை முன்னாடி வச்சிருக்கிற. இந்த மருத்துவச்சிகள் ராஜாவின் வார்த்தைக்கு செவி கொடுப்பதை விட்டுவிட்டு தேவனுக்கு பயந்ததினாலே கர்த்தர் அந்த குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். இது சத்தியம் இங்க நடக்கும். உன் குடும்பம் இன்னும் தலைக்கலையா? உன் குடும்பத்தில் இன்னும் ஒரு தேவ ஆசீர்வாதம் வரலையா? உன் குடும்பத்தில் இன்னும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலையா? உன் பிள்ளைங்க வாழ்க்கையில் எந்த ஆசை வரலையா? இந்த வார்த்தையை நீ கேட்டு கீழ்ப்படி. ஆண்டவரே, நான் இன்று முதல் கவனிங்க, தேவனை முன்பாக வைப்பு நோக்கினா தேவனுடைய வார்த்தையை முன்னாடி வைக்கிறது. நீங்க தேவனை முன்பாக வைப்பு நோக்க என்னன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே நீ கீழ்ப்படிவது, நீ தெய்வத்தை முன்னாடி வைக்கிறது சமம். இந்த மருத்துவச்சிகள் இல்லையா, தேவனுடைய வார்த்தையை முன்பாக வைத்து ராஜாவின் வார்த்தையை பின்னுக்கு தள்ளிட்டாங்க. ஆகையால் கர்த்தர் பார்த்தார், அவர்கள் தேவனுக்கு பயந்ததினாலே அந்த குடும்பங்களை தலைக்கும்படி தேவன் கிருபை செய்தார். இந்த மாசம் தேவனுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்றாரு, உன் குடும்பம் தலைக்கும், குடும்பம் தலைக்கும், உன் தொழில் தலைக்கும், வியாபாரம் தலைக்கும், பிள்ளைகள் தலைப்பார்கள் இல்லையா, படிப்பு ஆசீர்வாதமா இருக்கும், கர்த்தர் அற்புதம் செய்வான். பஞ்ச காலத்துல உன்னை உயிரோடு வைப்பதற்காக நடத்துவர் ஆண்டவர். என்னன்னா, தெய்வத்தை முன்னாடி வச்சிருங்க. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் காடு, ஃபர்ஸ்ட் காடு. ஜபத்தை முன்னாடி வை, வேதவாசி முன்னாடி வை, தேவனை தேடுவதை முன்னாடி வை, தேவனுக்கு ஊழியம் செய்வதை முன்னாடி வை, தேவனுக்கு கொடுப்பதில் முன்னாடி வை. பாருங்க, உன் குடும்பம் தலைப்பதை தேவன் பாப்பா. ஆமா சொல்லுங்களேன், உண்மைகள் வசனம் போய் சொல்லாது. தேவன் அந்த குடும்பங்களை தலைக்கும்படி செய்தார். எதுவுமே விரும்புறீங்க, ஆண்டவர் முன்னாடி வைங்க, ஆண்டவர் முன்னாடி வைங்க. நான் சொன்னேன், யாபேசு அவன் குடும்பம் ஆண்டவர் தலைக்கும்படி ஏன் செஞ்சாரு? அவங்க அம்மா அவனை பெற்றெடுக்கும் போதே பேர் வைக்கிறார் யாபேஸ். யாபேஸ் என்றால் துக்கம். அந்த 4ஆம் அதிகாரம், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவன் ஹிஸ்டரி சொல்றாரு. அவன் தாய் அவனை எப்படி பெற்றெடுத்தாளாம்? துக்கத்தோடு. அவன் ஐயோ எங்க அம்மா துக்கத்தோடு பெற்றான்னு சொல்லி அதிலேயே முழுகி போயில்ல. அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்கிறான். சகோதரனே, இதான் முதலாவது வைக்கிறது ஆண்டவரை. ஆண்டவரை முன்னாடி வைக்கிறது. உன் வாழ்க்கை, உன் சூழல்கள் எப்படி இருந்தாலும் சரி, இயேசுவை முன்னாடி வை. எத்தனை நம்புறீங்க? அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றேன்
என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் என்றால் என்ன? துக்கம். துக்கம். அவன் தாய் அவனுக்கு துக்கம் பேர் வச்சான். ஆனா அவன் பாருங்க, அதிலேயே அவன் இல்லாம இஸ்ரவேலின் தேவனை முன்பாக வைக்கிறான். பாருங்க, புரியுதா? உன் வாழ்க்கை எப்படி வேணா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம், அல்லது வேதனையா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், இல்லையா? ஜான் ஏறினா மூலம் சறுக்கிற மாதிரி இருக்கலாம், புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை, வேலை சரியில்லை, இல்லையா? எல்லாமே எனக்கு சரியில்லை பாஸ்டர். அப்படி யாராவது வந்திருக்கீங்களா? எனக்கு ஒண்ணு கூட உருப்படல பாஸ்டர். டோன்ட் வரி, இயேசு உனக்கு சாதகமாக இருக்கிறார். இயேசு உனக்கு சாதகமாக இருக்கிறார். யாபேஸ் அவன் துக்கத்தோடு அவனை பெற்றாள் என்று சொல்லி யாபேஸ் பேர் வச்சாங்க. அந்த யாபேஸ் சரித்திரம் அதோட முடியல, அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அவன் இஸ்ரவேலின் தேவனை முன்பாக வைக்கிறான். ஆமென். ஹலோ பிரதர்ஸ் சிஸ்டர், துக்கத்தோடு வந்திருக்கலாம், ஒரு வேதனையோடு வந்திருக்கலாம். நான் சொல்றேமா, இன்னைக்கு அந்த தெய்வத்தை முன்னாடி வை, அவரை கனப்படுத்து. படிப்பா இருக்கலாம், எதிர்காலமா இருக்கட்டும், இல்லையா? எப்படிதான் சரி, அவரை முன்னாடி வை. ஹல்லேலூயா. நீ அசைக்கப்பட மாட்டேன். ஆனா இஸ்ரவேலின் தேவனை முன்னாடி வச்சினா உன்னுடைய காரியம் சீக்கிரமா முடிஞ்சிடும். ஆமா, நம்ம பைபிள் பார்க்கறதுல லூக்கா 18ஆம் அதிகாரத்துல அந்த விதவை தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷனும் பயப்பட மாட்டான். ஆனா அவளுக்கு ஒரு வழக்கு இருந்தது, இல்லையா? அந்த வழக்குக்காக அவங்ககிட்ட போறா. அவன் தேவனையும் மதிக்க மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான். ஆனா ஸ்தோத்திரம், அவள் தெய்வத்தை முன்பாக வைத்து அவனை அந்த அதிகாரியை தேடி போனபடினாலே கல்லான உள்ளமும் உடைஞ்சது. பாருங்க, பார்வோனின் இருதயம் உடைஞ்ச மாதிரி அந்த கல்லான இருதயத்தை தேவன் உடைத்தார், அற்புதம் செய்தார், அவள் காரியத்தை வாய்க்க செய்தார். அவளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. விசுவாசிக்கிறீங்களா? உங்க குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவார். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க, முக்கியத்துவம் அவருக்கு கொடுங்க. எதை செஞ்சாலும் ஃபர்ஸ்ட் காட். ஆமென். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எது நடந்தாலும் முதலாவது தெய்வம்னு சொல்லிட்டு ரெண்டா ஊழியக்காரன் சொல்லு. நம்ம ஆளுங்க என்னன்னா எல்லாம் சுத்திட்டு டாக்டர் முடியாதுன்னு சொல்றாங்களே, அப்பதான் பாஸ்டர் அரே அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டாங்க பாஸ்டர், வந்து ஜோம் பண்ணி உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க பாஸ்டர். நான் போறதுக்கு முன்னாடியே போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் காட். வியாதி பட்ட உடனே ஊழியக்காரனுக்கு பைபிள் சொல்லுது, ஊழியக்காரன் சொல்லு, நல்லது நடக்கா கெட்டது நடக்கா ஏதோ ஒன்று சொல்ல முடியும். ஐயா இந்த மாதிரி நடந்துச்சு, ஜெபம் பண்ணிக்கங்க. முதல்ல ஏசப்பாட்ட சொல்லு, அதாவது ஊழியக்காரனை சொல்லு. புரியுதா? ஊழியக்காரனை மதி, ஊழியக்காரனை மதி. நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு ஊழியக்காரன் இல்லாம இருக்கலாம், ஆனா அவனுக்குள்ள தேவ ஆவி இருக்கிறார். மதி, மதி. ஹல்லேலூயா. அப்ப உங்க குடும்பம் தலைக்கணும்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க கற்றுக்கும். மற்றபடி வேற ரூட்டே கிடையாது, ஒரே ரூட்டு தான், இல்லையா? ஸ்தோத்திரம். அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அந்த குடும்பங்களை தேவன் தலைக்கும்படி உதவி செய்தார். புரியுதுங்களா? நீங்க எந்த வேலை செஞ்சாலும் தெய்வத்துக்கு பயந்து வேலை செய்யுங்க. என்ன வேலை செய்றீங்களோ தெய்வத்துக்கு பயந்து, என்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார், எனக்கு ஒரு எஜமான் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எபேசியர் 6 சொல்றாரு, இல்லையா? ஆமா, நீ என்ன வேலை செஞ்சாலும் சரி, நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார் என்ற பயம் இருக்கணும். வீட்டுல கூட உனக்கு ஒரு எஜமான் இருக்காரு, இல்லையா? ஆமா, புருஷன் இல்ல,
அவருக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு. ஆமா சொல்லு. அந்த பயத்தோடு நீ வேலை செஞ்சினா உன் குடும்பம் நல்லா இருக்கும், ஆசீர்வாதம் தலைக்கும், ஓங்கும். வறுமையோ தரித்திரமோ, ஏன்னா ஏசாயா 27 நினைக்கிறேன், ஆண்டவர் அதுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி வரான். கர்த்தராகிய நான் 27:3 கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆமா சொல்லுங்களேன். அப்போ உன் குடும்பம் தலைக்கிறதுக்கு சொல்றாரு, நான் முதல்ல அதை காப்பாத்துவேன், அடிக்கடி அதுக்கு என்ன பண்ணுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அதான் அவர் முன்னாடி வைக்கணும்னு சொன்னது. வேற யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஹெல்மெட் உன்னை காப்பாத்தும், கொஞ்சம் காப்பாத்தும். ஆனா உன்னை முற்றிலும் காப்பவர் அவர் ஒருவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அப்போ சொல்றாரு, அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே ராஜாவின் சட்டத்தை செய்வதை விட தேவனுக்கு பயந்து அவர்கள் நடந்து கொண்டபடினால கர்த்தர் அந்த குடும்பங்களை தழைக்கும்படி செய்தார். நீ எகிப்தினா இருக்கலாம், நீ இஸ்ரேலா இருக்கலாம், அது இல்லை, நீ கர்த்தருக்கு பயந்து நடந்தா உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உன் குடும்பம் தழைக்கும்படி செய்வார். ஆமென் சொல்லுங்க. எதுவுமே நம்புறீங்க? வசனம் பொய் சொல்லாதுங்க, வசனம் பொய் சொல்லாது. இது வரைக்கும் உன் குடும்பம் தடைக்கல, செழித்துவாங்கல இல்லையா, விருத்தி அடையல, பழுகல, பெருகல. ஆனா நீ சொல்ல, ஆண்டவரே நான் உமக்கு பயந்து நடக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, இல்லையா, என் குடும்பம் தழைக்கணும், என் குடும்பம் செழிக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இல்லையா, ஸ்தோத்திரம். 4 பேருக்கு மத்தியில இல்லையா நான் உம்மை ஏற்றுக்கொண்டதை இல்லையா நான் பகிரங்கப்படுத்தணும் ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு பாருங்க. கர்த்தர் உதவி செய்வார், தழைக்கும்படி செய்வார். நம்புறீங்களா? 2வது ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7வது வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். இதை சொன்னவர் யாருன்னா யோசேப்பு. யோசேப்பு அது தெரியும் நமக்கு இல்லையா. 39ஆம் அதிகாரத்துல யோசேப்பு வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு போராட்டம் வரும்போது அவன் சொல்றான் இல்லையா, தேவனுக்கு முன்பாக இத்தனை பெரிய பொல்லாங்கு செய்வது எப்படி என்று தன் வசத்தை விட்டுட்டு ஓடிட்டான் போட்டிருக்கு. பயம். கர்த்தரை முன்னாடி வச்சான் பாருங்க அவன். வாசிமாத இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. கவனிங்க அது பாருங்க. ஏன் யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா இதான் காரணம். நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு, என்ன பொல்லாங்கு? அவளோடு சயனிப்பது, ஒரு பாவம், ஒரு விபச்சாரம், கணவனுக்கு தெரியாமல் ஒரு பாவம் செய்வது, மனைவிக்கு தெரியாமல் ஒரு பாவம் செய்வது, பெற்றோருக்கு தெரியாமல் ஒரு பாவம் செய்வது, இது பொல்லாங்குன்னு பயில் போட்டிருக்கு. அப்ப நீ ஆண்டவரை முன்னாடி வச்சினா இவ்வளவு பெரிய பொல்லாங்கு செய்வியா? நீ செய்ய மாட்டேன். அதான் சொல்றான். ஏன் ஆண்டவர் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறாரு? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இதாங்க அவன் ஆண்டவர் முன்னாடி வச்சது. அப்பா எங்க இருக்கிறாரு, அனந்தமே எங்க இருக்கிறான் இல்லையா. இவன் தன்னந்தனியாக 17 வயசு வாலிபன் எகிப்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்படுகிறான். போன இடத்துல அவனுக்கு பெரிய ஒரு சோதனை, கஷ்டம் இல்லையா, பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஆனா அவன் ஒரே ஒரு சொன்னான், இத்தனை பெரிய பொல்லாங்கு நான் செஞ்சு தேவனுக்கு முன்பாக எப்படி பாவம் செய்ய முடியும்னு வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டான் வெளியே. அது நிமித்தம் அவனுக்கு பயங்கரமான ஒரு பிரச்சனை. ஏறக்குறைய ஒரு 7-8 வருஷம் ஜெயில இருக்கிறான் அவன். ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா பயன்பட்டு ஜெயிலையும் ஆண்டவன் கூடவே இருந்தாராம். ஆமென். ஹலோ,
புரியுதா உங்களுக்கெல்லாம்? அப்போ கடவுளை நீ முன்னாடி வச்சுட்டீங்கன்னா 17 வயசா இருக்கலாம் அல்லது 70 வயசா இருக்கலாம், வயசு வித்தியாசம் அல்ல. தேவனுக்கு முன்பாக நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்க எப்படிப்பா செய்ய முடியும்? ஆமா, சில ஆளுங்க துணிகரமா செய்து பாருங்க, அவருடைய வாயை தந்தா பொய்யா சொல்லுது. பயம் இருக்கா? என்னம்மா லேட்டு? ஃப்ரெண்டுக்கு பர்த்டேயா, ஊரை சுத்திட்டு வந்திருக்கேன். இது அப்பா அம்மா கிட்ட பொய் சொல்றது, பாஸ் ஸ்டாண்ட் பொய் சொல்றது, துணிகரமா ஜெபம் பண்றது, துணிகரமா திருவிந்து எடுக்கிறது. கடவுள் எனக்கு அதை சின்ன வயசுல கத்துக் கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஒரு தேவனை அறியாத ஒரு கீழே தான் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவர் காலையில இட்டு போயிட்டு இன்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார். ஆனா அந்த தெய்வத்துக்கு பயந்து அந்த வேலையை உண்மையும் உத்தமமா செய்வேன். அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கான். ஆமா, எங்க போனாலும் அவருடைய கண் ஒன்று பார்த்துனே இருக்கும். சொல்லணும், இவ்வளவு பெரிய பொல்லாங்கு நான் எப்படிப்பா செய்ய முடியும்? அவரை என்னை பார்க்கிறாரு. அதனாலதாங்க அவன் 30 வயசுல எகிப்துக்கு ராஜாவா மாட்டான். கைதட்டுங்க பார்க்கலாம். ஆனா உனக்கு 50 வயசாகி இன்னும் முன்னேறல. நீ ஏன் தெரியுமா? 50 வயசு ஆயிட்டு காடு வாவா அந்த வீடு போந்து, ஆனா இன்னும் ஒரு ஆசீர்வாதம் இல்லை. ஏன்னா தேவனுக்கு விரோதமா பயம் இல்லாம பொல்லாங்கான காரியம் செய்யுது. நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டுட்டோம் இல்லையா? அவர்தான் பாஸ். நீ உண்மையாயிரு, கடவுளை ஆசீர்வதிப்பார். நான் பார்த்துட்டு நிறைய பேர் பார்க்கிறேன், கடவுளுக்கு உண்மையா பயபக்தியா இருக்க மக்களை கடவுள் அவன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பேரப்பிள்ளையும் கைவிட்டது. பைபிள் சொல்லுது, நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதே இல்லை. நீ உண்மையா இருந்தா கர்த்தர் உன் குடும்பத்தையும் விட மாட்டார், உன் சந்ததி கூட விட மாட்டார். நீ உண்மையா இல்லைன்னா எல்லாத்தையும் தூக்கி ஓரங்கட்டு வர ஆண்டவர். அது அவருடைய வார்த்தை. அது மாதிரி நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை. என்ன அழகான ஒரு வார்த்தை அது. நீ இளைஞனா இருக்கலாம், முதிர் வயது உள்ள ஆளோட மாறலாம், ஆனா நீ தெய்வத்துக்கு முன்பாக இல்லையா, தெய்வத்தை முன்பாக வைத்து தேவனுடைய வார்த்தையை முன்பாக வைத்து நீ அந்த வார்த்தைக்கு மதித்து நடப்பாயானால் கர்த்தர் சொல்றாரு, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து திரிகிறதையும் நான் கண்டதே இல்லை. கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்தி பார்க்கலாம். ஏன்? என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். கவனிங்க, ஆண்டவரை மதிக்கிற ஆளை கர்த்தர் மதிச்சுன்னு இருப்பார். அவன் வாலிபனா இருக்கட்டும், சின்ன பிள்ளையா இருக்கட்டும், அவன் எப்படிதான் சரி, கர்த்தர் அவனை கனப்படுத்துவார். ஏன்னா துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் சாகும் போது நீதிமான் எச்சரிக்கணும், இல்லைன்னா அவன் தன்னுடைய துன்மார்க்க செத்துருவான். அவன் ரத்தப்படி கத்த உங்கள்கிட்ட கேட்பாரு. ஆமா, துன்மார்க்கம் போறாங்களா, தப்பு செய்வீங்க, வேண்டாம் செய்யாதீங்க, நம்மளை கடவுள் பார்க்கிறாரு இல்லையா சொல்லுது. அதை மீறி செஞ்சானா அவன் ரத்தப்படி அவன் மேல வந்துடும். புரியுதா? நம்ம இல்லையா, தவறுனா தவறா சொல்லிடணும், தப்புனா தப்பு, உண்மைனா உண்மை இல்லையா? ஆமா, அப்படியே ஃபிளெக்சிபிளா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணின்னு இல்லையா, அப்படியே போகக்கூடாது. நீ ஒரு தேவனுடைய புள்ள. தாவீது சொல்றாரு, நானும் ஒரு புழு. நீ புழுவா? என்ன அர்த்தம்? முதுகெலும்பு இல்லாத அளவு. ஆமேன் சொல்லுங்க. நான் போன சொன்னேன், இந்த சவுல உலக பிரகாரமாய் ஒருவனும் அடக்க முடியாது. இந்த சவுல அவன் சொல்றான், அவன் சொல்றான், யார் தெரியுமா? பெஞ்சமின் கோத்திரம், இஸ்ரவேல், நான் இஸ்ரவேலன், அப்படி இப்படி இல்லையா? ஆமா, ஆனா அவனையும் கத்தனை பண்ணிட்டாரு, அசைச்சிட்டாரு. என்னை யாரும் அசைக்க முடியாது இல்லையா?
ஆமா பார்க்கலாமான்னு சொல்லி அவன் கிறிஸ்தவர்களை தொல்லை கொடுக்கவே அவன் போறான். நடுத்தருவிட அவன் சந்திச்சார் அவனை இல்லையா. நம்ம பாட்டு வல்லமையின் தேவனே பாட்டு இல்லை, சைடுல படுத்து உன் ஆண்டவர் வல்லமையான தெய்வம். எப்படிப்பட்டவனையும் தன் பக்கமாக எடுக்கிற சக்தி அவருக்கு இருக்கிறது இல்லையா. எப்படிப்பட்ட ஆளையும் இல்லையா அடக்கிற வல்லமை அவர்கிட்ட இருக்கிறது. அவர்கிட்ட சொல்லுங்க, அவரை முன்னாடி வைங்க, கர்த்தர் பார்த்துக்கணும். சரி, இந்த யோசேப்பு என்ன சொல்றாருன்னா சொல்லி நான் முடிச்சிடறேன், மணி ஆயிட்டு. உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க தேவன் என்னை முன்னாடியே அமிச்சிட்டாரு. இவன் தேவனுக்கு முன்னாடி நிக்கிறபடினால இவனுக்கு ஒரு கிருபை கொடுத்தாரு. அவங்க வம்சம் அழியாதபடிக்கு இந்த யோசேப்பை தேவன் முன்பாகவே எகிப்துக்கு அனுப்புகிறார். ஒன்று. இரண்டாவது, உங்களை ஆதரிக்க. மூன்றாவது, உங்களை உயிரோடு காப்பதற்கு. என்ன அழகான வார்த்தை பாருங்க. அப்போ தெய்வத்துக்கு முன்பாக நிக்கிற மனுஷனை வச்சுதான் கர்த்தர் பாருங்க அந்த சந்ததிகளை ஆசீர்வதிக்கிறார், அவங்களை ஆதரிக்கிறார், அவங்களுக்கு உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. போன வாரம் எங்க ஊர்ல இந்த சுவிசேஷ கூட்டம் போட்டாங்க. அங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை உருவாக்குவதற்காக தேவன் என்னை இல்லையா 45 ஆண்டுக்கு முன்பாகவே தெரிந்து கொண்டு என்னை அழைத்து அந்த சந்ததியை, அந்த வம்சத்தை காப்பாற்றுவதற்காக, அந்த வம்சத்தை ஆதரிப்பதற்காக, அந்த வம்சத்தை உயிரோடு வைப்பதற்காக ஆண்டவர் முன்னமே என்னை தெரிந்து கொண்டு என்னை, ஆமா உங்களையும் ஆண்டு அப்படிதான் தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கொண்டுதான் உங்க வம்சம் அழியாம தேவன் காப்பார். உங்க வம்சத்தை ஆதரிப்பதற்கு கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, உங்கள் வம்சம் உயிரோடு இருப்பதற்கும் கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்கிறார். நீங்க தான் தரப்புல நிக்கணும், நீங்க தான் தரப்புல நிக்கணும். ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டோம், நம்ம கோயிலுக்கு போயிட்டு நம்ம நல்லா இருக்கிறோம், பரவாயில்ல, தோத்திரம். உன் வம்சம் அழியக்கூடாது, உன் சந்ததி அழியக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இங்க நம்ம இருக்க எல்லாருக்குமே ஒரு வம்சம் இருக்கு. நீ தான் உத்தரவாதம் பண்ணணும், நீ தான் ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் வம்சம் அழியக்கூடாது, என் சந்ததி அழியக்கூடாது இல்லையா. நீ ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். ஏன்னா ஒத்தாளி நம்ம நரகத்தோடு அமைச்சிடக்கூடாது. கர்த்தர் கணக்கு கேட்பார். எப்பா வம்சத்தை, உன் வம்சத்தை நான் தெரிந்து கொண்டேனே, உன் வம்சத்தை நீ என்ன பண்ணுன்னு கேட்பார் ஆண்டவர். அதனால்தான் என்னால் முடிஞ்ச மட்டும் என் வம்சத்துக்கு என்ன பண்ணுவேன், சுவிசேஷ ஊழியங்கள், ட்ராக்ஸ் மினிஸ்ட்ரி இல்லையா. நானே அந்த கிறிஸ்மஸ் நாளில் இல்லையா எங்க கிராமம் முழுசும் நடந்து ட்ராக்ஸ் கொடுத்தேன். அதெல்லாம் தேவன் அவருடைய ஆதீனத்தில் வச்சிருப்பார். என் ஊழியக்காரன் இந்த ஊர் ஃபுல்லாக நடந்து ட்ராக்ஸ் கொடுத்துருக்கிறான் இல்லையா. இந்த வம்சம் அழியக்கூடாது, இந்த வம்சம் அழியக்கூடாதுன்னு இல்லவா இல்லையா. ஸ்தோத்திரம். அதை நினைத்தாவது கர்த்தர் இந்த வம்சங்களை காப்பாற்றுவார், ரட்சிப்பார், அவர்களை கர்த்தருடைய ராஜ்யத்தின் பிள்ளையாய் மாற்றுவார். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவரை முன்பாக வைக்கிற ஆளை வச்சுதான் தேவன் வம்சங்களை காப்பாற்றுகிறார், ஆதரிக்கிறார், உயிரோடு காக்கிறார் ஆண்டவர். ஆமென். அப்போ ஆண்டவர் உங்களை, நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை வைக்கும் போது கவனிங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார் இல்லையா. உங்க வம்சம் அழியாம காத்துக்கொள்வார் ஆண்டவர். அண்ணன் தம்பி இல்லாம அவன் காலில் விழறான். ஆமென் சொல்லுங்க. அவளாம் தீமை செய்ய நினைச்சாங்க, ஆனா கர்த்தர் நன்மையா மாத்துறாரு. நீ ஆண்டு முன்னாடி நிக்கிற ஆளா இருந்தா யாரு உனக்கு தீமை செஞ்சாலும் அதை நன்மையா மாறிடும். உனக்கு யாராவது தீமை செய்ய நினைக்கிறாங்கன்னா கர்த்தர் அதை நன்மையா மாற்றுவார். ஏன் யாருக்கு முன்னாடி நிக்கிற? இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாய் நிற்கிற நான் ஒவ்வொரு நாளும் அந்த தெய்வத்துக்கு முன்பாய் நில்லு. யாரு உனக்கு தீமை செய்ய வந்தாலும் அது உனக்கு நன்மையா மாறும், நன்மையா மாறும். கர்த்தர் உன்னை கொண்டு இல்லையா உன் வம்சத்தை காப்பாற்றுவார்,
உன்னை கொண்டு உன் வம்சத்தை ஆதரிப்பார். உன்னை கொண்டு உன் வம்சத்துக்கு ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை முன்பாக வையுங்க. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால, அல்லது மருத்துவச்சிகள் தேவனை முன்பாக வைத்தபடினால அந்த குடும்பம்லாம் தலைக்கு தேவன் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் தலைக்கு செய்வார். முன்னாடி வைங்க. புரியுதா? என்ன பண்ணோம் சொல்லுதா? என்ன பண்ணோம்? காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபை. நான் சொல்றேன், காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் பைபிள் வாசிப்பதும் தேவ கிருபை. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் பைபிள் வாசிப்பதும். ராகம் கட்டு போடு, மாத்தி பாடுவோம். காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் பைபிள் வாசித்து அதன்படி நடப்பதும் கிருபை. போடு, வார்த்தை போடு. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் படிப்பதும் அதன்படி நடப்பதும் கிருபை. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்ப. இதெல்லாம் செஞ்சினா உனக்கு ஒன்றும் ஆகாது. அப்போ இந்த பாட்டை மறக்கூடாது. போகும்போதே பாட்டு போ. காலையில் எழுவதும் பைபிள் படிப்பதும் கர்த்தரை தொழுவதும் அதன்படி நடப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும் பைபிள் படிப்பதும் அதன்படி செய்வதும் கிருபையே. வீட்டில் போய் எழுதி வச்சுக்கோ. அதே மாதிரி செய்ய. இந்த மாசம் பாரு, தலைக்க உதவி செய்ய. எதிர்க்கலாமா? கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நமக்கு இந்த மாசம் பாராட்டின அவருடைய அன்புக்காக, அவருடைய இரக்கத்துக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் எவ்வளவு வேணும் தகுதி இல்லப்பா, என்னையும் தகுதிப்படுத்தி எனக்கும் இந்த மாதமும் உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி. இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல மத்தியான வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு கொடுத்து எங்கள் மேல் வைத்த அன்பை நீர் மறுபடியும் உறுதிப்படுத்தி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் நாங்கள் கர்த்தரை முன்பாக வைத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த நாளில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும், தலைத்து ஓங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல தீர்மானங்கள் எடுத்து செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உடைய தொழில் வியாபாரங்கள், குடும்பம், பிள்ளைகள், படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றையும் உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய ஊழியக்காரனான அப்படி செபித்து மனதார அந்த பிள்ளைகள் வார்த்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் என்னாலும் இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகும்படியா செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டும் நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள்.